ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ்கே ஃபேமிலி. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், சிஎஸ்கே விசஸ் எம்ஐ. ஸோ எம்ஐ இப்போ பேட்டிங்கில் இருக்கார், வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவன் கிருஷ்ணா. இப்போ பவுலிங்கில் வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணனோட அண்ணன் சூர்யாங்க. ஸோ இப்போ 1 ஓவர் சேலஞ்ச் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் கிருஷ்ணா ஆடுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பாருங்கள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். விசில் போடு. ஸோ சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பால் போடலாம். ஸோ இந்த பால் ட்ரையல்ஸ் ஒரு டாட் பால். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பால், அதாவது இந்த 1 ஓவர் சேலஞ்சோடைய ஃபர்ஸ்ட் பால் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். போட்டிருக்காருங்க. ஓ, டாட் பால். ஸோ இப்போ செகண்ட் பால் போடுறாரு. ஸோ இது ஒரு டாட். இப்போ போட்டால் தேர்ட் பால். ஸோ பால் எங்கேயோ அங்கே போயிருக்குது. ஸோ அதுக்குள்ளே கிருஷ்ணா செகண்ட் ரன் ஓடிட்டார், தேர்ட் ரன் ஓடுறாரு. ஸோ பால் வந்து ஒருத்தர் ஓடுறதுக்குள்ளார 4 ரன்ஸ் ஓடிட்டார். ஸோ கைஸ், இப்போ போட்டால் ஃபோர்த் பால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அடிச்சிருக்காரு. ஸோ எவ்வளோ ரன் ஓடி இருக்காருன்னு பேட்ஸ்மேன் கிட்டே கேட்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ 3 ரன்ஸ் ஓடி இருக்கேன். ஸோ இப்போ போட்டால் ஃபிஃப்த் பால் என்னதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க கைஸ், ரொம்ப தொலைவு தூரத்தில் போயிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேன் நடைய பாருங்க, டா 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 சிரிக்கிறாருங்க நம்ம பேட்ஸ்மேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஓவர், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாபால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடிச்சிருக்கிறாருங்க. நம்ம பேட்டர் வெறித்தனமாக ஓடுறாரு, நம்ம பவுலரும் பால் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போது கிருஷ்ணோட பேட்டிங்கில் அவர் வந்து 30 ரன்ஸ் அடிச்சிருக்கார். இப்போது சூர்யா 14 ரன் அடித்தார்னா அவர் வின்னு. அதாவது அவர் வின் இல்லை, எம்ஐ வின். ஸோ அதாவது சாரி கைஸ், கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ்க்கு இப்போ ஃபர்ஸ்ட் பால் ஆக போகுது. ஓ, ட்ரையல்ஸ் சிஎஸ்கேவை சொல்லியிருக்காரு. ஓகே, ட்ரையல்ஸ் நல்ல பாலாக முடிஞ்சுது. எனக்கு தெரியல ஏன் வந்து பேட்டிங் ஆடுறவர் ரொம்ப இது பண்ணுறாருன்னு. ஸோ கைஸ், இப்போ போட்டால் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் ஓவர். பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் வந்து இவருக்கு டாட் ஆயிடுச்சு, ஏன்னு தெரியல. ஸோ இப்போ போட்டால் செகண்ட் பால். இவர் 5 பந்துகளில் இன்னும் 13 ரன்கள் அடிக்க வேண்டும். பார்க்கலாம் எப்படி போகின்றதுன்னு. அங்கே ஒருத்தனா 14ங்கிறான், இங்கே ஒருத்தன் 13ங்கிறான். 14 தான். சரி போடு. வா, அடிச்சிருக்காருங்க. ஓடுறாருங்க. காய்ஸ், இங்கே கொஞ்சம் அண்ணன் தம்பி சண்டை போயிட்டு இருக்குது, பார்க்கவே நல்லா வடப்பாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ போட்டால் தேர்ட் பால். 3 பந்துகளில் 10 ரன்கள் அடிக்க வேண்டும். வா, அடிச்சிருக்காருங்க. வா, ஓட அட்ராசிட்டி 4ங்க. ஸோ இனி 6 ரன் அடிக்கணும். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, டாட் பால். ஸோ இனி 2 பாலில் 6 ரன் அடிப்பாரா பார்க்கலாம். ஓ, இட்ஸ் அ டாட். இது ஒரு ரொம்ப மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா ஒரு பந்தில் 6 ரன்கள் அடிக்கிறது மிகவும் கடினமானது. இப்போது இங்கே 2 பேர் தான் பார்த்துருக்கீங்க, நம்ம தலைவரை பார்க்கலையே, பால் பாய். சரி ஓகே, அது எங்கே கரெக்டும். இப்போ போட்டால் லாபால் ஒரு பந்தில் 6 ரன் அடிப்பாரா. ஓ, டாட். ஸோ ஆகிய மொத்தத்தில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்தான் பட்டத்தை சூட்ட வேண்டும் என்று முதலே சொன்னேன். ஸோ
மஞ்சள் கலர் சட்டை சிஎஸ்கே ஜெயிச்சு விட்டார். ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சிஎஸ்கே? நான் வந்து அதெல்லாம் வேணாம் நீ சொன்னால் எழுத்துட்டே இருப்பேன். போதும் சரி, ஓகே கைஸ், லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.